Hi guys, I am Nandini as a technical trainer at IIE. இன்னைக்கு வீடியோல நம்ம Tally Prime Series 4 பார்க்க போறோம். ஆல்ரெடி 3 பார்ட்ஸ் வந்து அப்லோட் ஆயிருக்கு. சோ அதுல என்னென்ன டீடைல் இருக்கும் அப்படினா Tallyயோட இன்ட்ரோடக்ஷன், லெட்ஜர் அப்படினா என்ன, கோல்டன் ரூல்ஸ் பத்தி இருக்கும். குரூப்ல வந்து ஃபர்ஸ்ட் 4 டைப் ஆஃப் குரூப்ஸ் வந்து பார்த்திருப்போம். இன்னைக்கு வீடியோல அடிஷனல் குரூப்ஸ் பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம். சோ டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா Tally 28 குரூப்ஸ் இருக்கு. அதுல பிரைமரி குரூப் வந்து 15, சப் குரூப் வந்து 13. லாஸ்ட் வீடியோல ஒரு 5 or 4 குரூப்ஸ் பத்தி பார்த்திருப்போம். இன்னைக்கு வீடியோல பேலன்ஸ் குரூப் பத்தி தான் நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? சோ இன்னைக்கு வீடியோல பார்க்க போறது 5th குரூப், இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். சோ இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் அப்படிங்கிறது நீங்க பண்ற செலவு. என்னென்னலாம் செலவு பண்றீங்களோ அது எல்லாமே உங்களுக்கு இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் குள்ள தான் வரும். எக்ஸாம்பிளுக்கு பாத்தீங்கன்னா பெய்டு ஆபீஸ் ரெண்ட் ₹10K பை கேஷ். இதுக்கு உங்களுக்கு லெட்ஜர் எப்படி வரும்னா டெபிட்ல ரெண்ட் பெய்டு, கிரெடிட்ல கேஷ். அப்ப ரெண்ட் பெய்டு அப்படிங்கிறது என்னோட எக்ஸ்பென்சஸ். அப்ப ரெண்ட் பெய்டோட குரூப் பாத்தீங்கன்னா இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் வரும். கேஷ்க்கு வந்து கேஷ் இன் ஹேண்ட். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன் இஸ் இன்டைரக்ட் இன்கம். அப்போ உங்ககிட்ட எப்பெல்லாம் இன்கம் வருதோ அது எல்லாத்தையுமே நீங்க இன்டைரக்ட் இன்கம் குரூப்புக்குள்ள கொண்டு வரணும். எக்ஸாம்பிளுக்கு ரிசீவ்டு இன்ட்ரெஸ்ட் ஃப்ரம் பேங்க் 2K. அப்போ ரிசீவ் பண்றோம் யார்கிட்ட இருந்து? பேங்க் கிட்ட இருந்து இன்ட்ரெஸ்ட் ரிசீவ் பண்றோம். இது வந்து எனக்கு ஒரு இன்கம் தான். அப்ப இது வந்து உங்களுக்கு நாமினல் அக்கௌண்ட்ல வரும். டெபிட்ல கேஷ், கிரெடிட்ல வந்து இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்ட். அப்போ கேஷோட குரூப் கேஷ் இன் ஹேண்ட், இன்ட்ரெஸ்ட் ரிசீவோட குரூப் வந்து இன்டைரக்ட் இன்கம். 7th குரூப் பேங்க் அக்கவுண்ட். எப்பெல்லாம் நீங்க பேங்க் லெட்ஜரை யூஸ் பண்றீங்களோ, அதாவது செக் கொடுக்கும் போதா இருக்கட்டும், செக் வாங்க போதா இருக்கட்டும், டெபாசிட், வித்ட்ரா, சோ இந்த மாதிரி क्वेश्चंस எல்லாத்துலயுமே நம்ம பேங்க் லெட்ஜரை யூஸ் பண்ணுவோம். சோ அப்போ அந்த பேங்கோட நேம் எல்லாமே பேங்க் அக்கவுண்ட் குரூப்ல நம்ம கொண்டு வரணும். எக்ஸாம்பிளுக்கு deposited ₹20K cash into SBI bank. அப்ப டெபிட்ல வந்து SBI bank வரும், கிரெடிட்ல கேஷ் வரும். இதுல SBI பேங்கோட குரூப் வந்து பேங்க் அக்கவுண்ட், கேஷ் அப்படிங்கறத குரூப் வந்து கேஷ் இன் ஹேண்ட். 8th one சஞ்சி கிரெடிட்டார்ஸ். சோ சஞ்சி கிரெடிட்டார் அப்படிங்கறவங்க யார் யார்கிட்ட எல்லாம் நம்ம பர்ச்சேஸ் பண்றோமோ, நம்ம யார்கிட்ட எல்லாம் பர்ச்சேஸ் பண்றோமோ அவங்க வந்து சஞ்சி கிரெடிட்டார் குரூப்ல வருவாங்க. எக்ஸாம்பிளுக்கு purchased goods worth 10,000 from Jaya Traders on credit. இதுல டெபிட்ல பாத்தீங்கன்னா கிரெடிட் பர்ச்சேஸ் லெட்ஜர் வரும், கிரெடிட்ல வந்து ஜெயா ட்ரேடர்ஸ். அப்போ கிரெடிட் பர்ச்சேஸ் அப்படிங்கிறது பர்ச்சேஸ் அக்கவுண்ட். லாஸ்ட் வீடியோலயே நம்ம பார்த்திருப்போம். ஜெயா ட்ரேடர்ஸ் அப்படிங்கிறவங்க நம்மளோட சப்ளையர். பிகாஸ் நான் அவங்க கிட்ட பர்ச்சேஸ் பண்ணிருக்கேன். அப்ப அவங்களோட குரூப் இஸ் சஞ்சி கிரெடிட்டார்ஸ். நெக்ஸ்ட் ஒன் சஞ்சி டெப்டார்ஸ். அப்போ யார்கிட்ட எல்லாம் நம்ம பர்ச்சேஸ் பண்றோமோ அவங்க கிரெடிட்டார்னு பார்த்தோம். அதே மாதிரி யார்கிட்ட எல்லாம் நீங்க சேல் பண்றீங்களோ அவங்க வந்து சஞ்சி டெப்டார்ஸ். எக்ஸாம்பிளுக்கு சோல்டு கூட்ஸ் வர்த் 15,000 டு ரவி ஆன் கிரெடிட். சோ கிரெடிட்க்கு ரவி கிட்ட வந்து நம்ம சேல் பண்ணிருக்கோம். சோ டெபிட்ல ரவி வரும், கிரெடிட்ல வந்து கிரெடிட் சேல். அப்ப ரவியோட குரூப் பாத்தீங்கன்னா சஞ்சி டெப்டார்ஸ், கிரெடிட் சேலோட குரூப் பாத்தீங்கன்னா சேல்ஸ் அக்கவுண்ட். சோ இப்போ நம்ம பார்த்திருக்க இந்த 9 குரூப்ஸ்மே இம்பார்ட்டன்ட் குரூப்ஸ். ரொட்டீனா நம்ம இதே தான் யூஸ் பண்ணிட்டே இருப்போம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வீடியோல இருந்து வவுச்சர் பத்தி நம்ம பார்க்கலாம். சோ Tally பத்தி இன்னும் டெப்தா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சீரீஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Tally பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிற உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.